That's the point. That's point. நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றார். நீசம் பெற்ற வர்க்கோத்தமம் பெற்றார். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம். நீச வீட்டின் அதிபதி எப்படியாவது பரிவர்த்தனைக்குள்ள பார்த்தோம். நீசம் பெற்ற கிரகம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றது. நீச வர்க்கோத்தமம் என்றாகி நீச வர்க்கோத்தமம் ராஜி நீச பங்கமாகும். நீச பங்கமாகும். இது ஒரு அதாவது வர்க்கோத்தம்னா அது 2 கட்டம் போடணும். ஒண்ணு ராசி கட்டம், இன்னொன்னு அம்ச கட்டம். இன்னொன்னு அம்ச கட்டம். 2 கட்டம் போடணும். ஃபர்ஸ்ட் இல்ல, அதாவது வர்க்கோத்தம் அடைந்தா என்ன பலன்? வர்க்கோத்தம் அடைந்த பலன். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் வந்து சுபத்தன்மை பெற்றால் சுப பலனையும், பாபத்தன்மை பெற்றால் பாவ பலனையும் செய்கிறது. இது வந்து ராசி கட்டம். இது வந்து அம்ச கட்டம். இது வந்து அம்ச கட்டம். அம்சம் கட்டத்தை பற்றி நான் சொல்றேன். ஓகே, வர வீடியோக்குள்ள ஒரு அம்சம். இது வாம்சம். அம்சம். இப்போ இதுல ஒரு கிரகம் வந்து நீசம். எதை சொல்லலாம்? உதாரணத்துக்கு புதன் நீசம். புதன் இந்த உச்சம், இந்த நீசம். புதன் நீசம் பெற்றார். இப்போ நீசம் பெற்ற கிரகம் வந்து வர்க்கோத்தமம் பெற்றால், வர்க்கோத்தமம் என்ன? இந்த புதன் என்ற கிரகம் இந்த ராசி கட்டத்திலையும் இந்த வந்து நவாம்ச கட்டத்திலையும் ஒரே ராசி கட்டத்தை உட்காரணும். இங்கேயும் புதன் இருந்தா இது வந்து மீனம். மீனத்துல புதன். இங்கேயும் இந்த இதுலயும் மீனத்துல புதன் உட்காந்து ஒரே கடந்த உட்கார்ந்தா இது பேரு வர்க்கோத்தமம். நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் நீச வர்க்கோத்தம் என்றாகி நீச பங்கமாகும். கான்செப்ட் சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து வேளாண் பாயிண்ட். நீசம் பெற்ற கிரகம்க்கு நவாம்சத்தில் உச்சம் பெற்றால் நீச பங்கம். நீசம் பெற்ற நவாம்சத்தில் உச்சம் பெற்றால் நீச பங்கம் ஆகும். நீச பங்கம் ஆகும். இதுதான் காரணம். இதுக்கு உதாரணத்துக்கு இதே புதன் தான். இதே புதன் வந்து மீனத்துல நீசமாறாரு. ஆனா இந்த புதன் வந்து இந்த நவாம்சத்துல வந்து உச்சம் பெற்றால், உதாரணத்துக்கு உச்சம் எங்கன்னா கண்ணில உச்சம் அடையாது. உச்சம் பெற்றார்னா இந்த கிரகம் வந்து நீச பங்கமாகி
வலுப்பெறும். இதுதான் பாயிண்ட் வந்து 8வது பாயிண்ட். நீசம் பெற்ற கிரகம் வக்ரகதியில் இருந்தால் நீசம் பெற்ற கிரகம் நீசம் வக்ரகதியில் இருந்தால் வக்ரகதியில் இருந்தால் நீச பங்கமாக அதாவது எந்தெந்த கிரகம்லாம் வந்து எந்தெந்த கிரகம்லாம் வந்து வக்ரமாகும்? குரு சனி. 5 6 7 8 9 சூரியனிடம் இருந்து குரு சனி கிரகங்கள் 5 6 7 8 9ஆம் இடங்களில் நின்றால் வந்து நிலையாவிய ஆத்மா குரு சனி கிரகங்கள் சூரியன் 5 6 7 8 மற்றும் 9 ஆகிய ராசிகளில் செவ்வாய் 6 8 ராசிகளில் இருக்கும் பொழுதும் வக்ரகதியை அறிகின்றன. சுக்கிரன் மற்றும் புதன் வக்ரகதி பஞ்சாங்க உதவியிட்டு அறிவது கிடைக்காம பார்த்து. அதே போல உச்ச வீட்டில் வக்ரம் பெறும் கிரகம் நீசப்பண்ணும், நீச வீட்டில் வக்ரம் பெறும் கிரகம் இந்த பண்ண நீச வீட்டில் வக்ரம் பெறும் கிரகம் வந்து உச்ச பலனையும் அளிக்கும். குரு வந்து நீசம். இந்த குரு வந்து கடகராசியில வந்து நீசம். இவரு இங்க வந்து வக்ரத்துல இருந்தாரு. வானா வக்ரம். குரு கடகராசியில வக்ரத்துல இருந்தாதான் இவர் குரு வந்து நீச பங்கமாகி உச்ச பலனை அளிப்பார். புகழ், கௌரவம், அந்தஸ்து, நல்ல ஒழுக்கம், நல்ல குணம், பக்தி, நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் குரு வந்து அதுவுமே வழங்கும். நல்ல செல்வம், தனம், கல்வி எல்லாத்தையும் அளிப்பார். சரியா? ஈசம் பெற்றது மதுர கதியில் இருந்தால் ஈசம் பங்கான் மாதிரி 8வது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் 9வது பாயிண்ட். நீச கிரகம் இருந்த வீட்டுக்கு உடையவனும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீச கிரகம் இருந்த வீட்டுக்கு உடையவனும் நீசகிரகம் இருந்த வீட்டுக்கு உடையவனும் அந்த வீட்டில் நீசகிரகம் இருந்த வீட்டுக்கு உடையவனும் அந்த வீட்டில் உச்சமடையும் கிரகமும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் வீட்டில் உச்சமடையும் கிரகமும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கேந்திரத்தில் அர்த்தம் 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம், 10ஆம் வீடு, 1 4 7 ஆட்சி உச்சம் பெற்றால் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச கிரகம்
நீச நிலை பங்கமாகி, நீச தன்மை நீச நிலை பங்கமாகி வந்து புகழ் வாழ்ந்த பேரரசன் என பூமியின் கண் திகழ்வான். நம்ம வந்து பிரதமர் மோடி மாதிரி பேரரசன் என பூமியின் கண் திகழ்வான். அப்படின்னு பட்டம் போடுறாங்க. உதாரணத்துக்கு நீச கிரகம் இருந்து வீட்டுக்கு உடையவனோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உதாரணத்துக்கு நீச கிரகம் இருந்த வீட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்க வந்து செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். குரு வந்து தெரிஞ்சே வச்சுக்கோ. குரு இந்த வீட்டுல இருந்து குரு வந்து நீசம். இந்த வீட்டுக்கு உடையவன் யாரு? சனி பகவான். சரியா? இந்த வந்து சனி பகவான் வந்து சந்திரன் வந்து இப்போ இருக்கார். இதுல இருந்து 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம். 4, 7, 10 ஆட்சி உச்சம். 1, 4, 7, 10 அதாவது சந்திரன்ல இருந்து 1, 4, 7, 10 சனி பகவான் ஆட்சி உச்சம். 1, 2 தாட்சம் இங்க இருக்க சனி பகவான் வந்து இந்த வீட்டுல வந்து சனி பகவான் உச்சம். இந்த வீட்டுல சனி பகவான் உச்சம். இங்கிருந்து வந்து 4ஆம் வீடு 1, 2, 3, 4 கரெக்டா இந்த வீட்டுல வந்து 4ஆம் வீட்டுல சனி பகவான். இது அற்புதமான ஜாதகம். நம்ம ஜாதகம் முறை வந்து அவன் ராஜா மாதிரி வாழ்வான். சரியா? நல்லா பயணம் புரிஞ்சுங்க. குரு நீசம். இந்த வீட்டுக்கு உடையவங்க யாருன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து சந்திரன்ல இருந்து 1, 4, 7, 10 இருக்கணும். ஸோ இப்ப வந்து 4ஆம் வீட்டுல இருக்காது. அந்த 4ஆம் வீட்டுல எப்படி இருக்கணும்? ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கணும். பெற்று இருந்தா ராஜா மாதிரி வாழ்வார். இது ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது இந்த வீட்டில் உச்சமடையும் கிரகமோ. பாயிண்ட். இந்த வீட்டுக்கு உடைய கிரகம் 1, 4, 10 கிரகம் இல்ல. இந்த வீட்டுல வந்து உச்சமடைய கிரகம். இந்த வீட்டுல யாரு உச்சம்? செவ்வாய் உச்சம். இந்த வீட்டுல செவ்வாய். இந்த வீட்டுல வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் 1, 4, 7, 10 ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாருன்னா அவோ ராஜா மாதிரி. இப்ப செவ்வாய் வந்து 1, செவ்வாய் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. சப்போஸ் செவ்வாய் வந்து மின்சார வழி செவ்வாய் வீட்டுல இருக்காங்க. வீட்டிலே செவ்வாய் இருந்து வந்து செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டுல வந்து கேந்திரம் தான். கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த செவ்வாய் தாத்தா இருந்தாருன்னா 7ஆம் வீட்டுல வந்து செவ்வாய். இந்த வீட்டுல வந்து செவ்வாய் வந்து உச்சமடைகிறது. உச்சம். இந்த வீட்டுல 7ஆம் வீட்டுல செவ்வாய் வந்து உச்சமடைகிறாரு. 7ஆம் வீட்டுல கேந்திர வீட்டுல வந்து இருக்காரு. இவரும் ராஜா மாதிரி வாழ்வாரு. உங்களுக்கு தானா
இந்த மெயின் மேட் வந்து சந்திரன்ல இருந்து 1 4 7 10 இருக்கணும். அந்த வீட்டுக்கு உடையவன் சனி பகவான், அவரு 1 4 7 10 இருக்கணும். ஆட்சி உச்சம் அடையணும். அடுத்து வந்து இந்த வீட்டுல வந்து எந்த கிரகம் வந்து உச்சமோ அந்த கிரகம் 1 4 7 10 வந்து உச்சமாகணும். ஆட்சியோ உச்சமாகணும். பாத்தீங்கன்னா 7 8 9 10 ஒண்ணு இல்ல 10 செவ்வாய் வந்து இங்க கொடுக்கலாம். ஏன்னா 10 செவ்வாய் வந்து ஆட்சி வீடு. ஏன் அப்போ வந்து அதே இதுவும் சரியா 10 செவ்வாய்கள் இருக்கிறதா இந்த காடு வந்து சிறப்பான காடுகள். அதான் ட்ரீ. தேங்க்யூ. நன்றி.